தேவமாதாவின் வணக்க மாதம் 16ஆம் நாள். அன்னை மரியா ஆலயத்தில் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்ததும் அனுசரித்த தூய்மை சடங்குகளும். 1. அன்னை மரியாவின் கீழ்ப்படிதல். 2. அன்னை மரியாவின் தாழ்ச்சி. 3. அன்னை மரியாவின் பிறரன்பு. 1. அன்னை மரியாவின் கீழ்ப்படிதல். அன்னை மரியா மற்ற பெண்களைப் போல் மனித உறவின்றி தூய ஆவியின் வல்லமையால் கருவுற்று தம் திருமகன் இயேசுவை பெற்றெடுத்தார். எனவே அவர் தூய்மை சடங்குக்கு உட்பட வேண்டியவர் அல்ல என்றாலும் அக்கால யூத மரபின்படி ஏனைய குழந்தை பெற்ற பெண்களைப் போல மோசேயின் சட்டத்திற்கு உட்பட்டு திருநூலில் குறிப்பிடப்பட்டுள்ள தூய்மை சடங்குகளை செய்வதற்கு இசைந்து இவரும் ஆலயத்தில் தூய்மை சடங்கை நிறைவேற்றிய செயல் அவரது கீழ்ப்படிதலை காட்டுகிறது. இதன் மூலம் அவர் கடவுளின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று அறிகிறோம். ஆனால் நாமோ பல்வேறு சமயங்களில் இறை கட்டளைகளை கடைபிடிக்காமல் கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறைமகனை இறை வல்லமையால் பெற்றெடுத்த அன்னை மரியாவின் கீழ்ப்படிதலை அறிந்து கொண்டுள்ள நாமும் அவரைப் போல கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இறை அன்னைக்கும் பிரியமானவர்களாக வாழ்வோம். 2. அன்னை மரியாவின் தாழ்ச்சி. அன்னை மரியா இயேசுவை ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கவும் தமது தூய்மை சடங்கை நிறைவேற்றவும் சென்றபோது அவரிடம் தாழ்ச்சி என்ற புண்ணியம் விளங்குவதை காண்கிறோம். உலகின் மீட்பரையே பெற்று மூவூர் இறைவனுக்கு உகந்தவராக இருந்ததால் அவர் மாந்தரின் வணக்கத்திற்கு உரியவராகவும் இருந்தார். ஆயினும் அதை அவர் பெரிதுபடுத்தி காட்டிக்கொள்ளாமல் மற்ற பெண்களை போல தன்னை அனைத்து சடங்குகளுக்கும் உட்படுத்தி கொள்ளும் அளவுக்கு தாழ்த்தி கொண்டார். மேலும் தாவீதின் குடும்பத்தவராகிய அரச குலத்தில் உதித்தவராகவும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாகும் பேறு பெற்று இருந்த போதிலும் ஆலயத்திற்கு குழந்தை இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணிக்க வந்தபோது ஆடம்பரமிக்க பொருட்களை கொண்டு வந்து தனக்கு பெயர் புகழ் தேடிக்கொள்ள விரும்பாமல் எளிமையாக காண்பிக்க ஏழை எளிய மக்கள் கொண்டு வரும் புறா குஞ்சுகளையே காணிக்கையாக அர்ப்பணித்தார். ஆனால் இன்று மனிதர் ஆலயத்திற்கு காணிக்கைகள் அன்பளிப்புகள் வழங்குவதில் கூட தங்களை பிறர் பார்க்க வேண்டும், தங்களை பக்திமான் புண்ணியவான் என்று அனைவரும் புகழ்ந்து பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனே அளிக்கிறார்கள். தாழ்ச்சி என்ற நற்பண்பையே ஒதுக்கி தள்ளி உயர்ந்த மதிப்பையே நாடுகின்றனர். எனவே அன்னை மரியாவைப் போல நாம் தாழ்ச்சியுடையவர்களாக வாழ முயற்சிப்போம். தாழ்ச்சி உள்ளவர்களே அன்னை மரியாவின் அன்புக்கு உகந்தவராக வாழ முடியும். 3. அன்னை மரியாவின் பிறரன்பு. தாம் பெற்ற மகன் உலக மீட்பர், பாவ மாசற்றவர், இறை அவதாரம் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் அன்னை மரி. இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். ஆயினும் உலக மாந்தரின் மீட்பிற்காக தம்மையே அளிக்கவிருக்கும் இயேசுவின் செயலுக்கு முன்னோடியான செயலாக அன்னை மரியா குழந்தை இயேசுவை ஆலயத்தில் அக்கால யூத மரபு சட்டங்களின்படி அனைத்து சடங்குகளுக்கும் உட்படுத்தினார். இச்செயலால் அவருக்கு அனைத்து மாந்தரின் மீது இருக்கும் அன்பும் பரிவும் வெளிப்படுத்துகிறது.
மானிடரின் மீட்புக்காக மானிடராக பிறந்துள்ள மைந்தன் அவர். எனவே அவர் மற்ற மனிதர்களைப் போல வாழ வேண்டும், அதன் வாயிலாக மக்கள் மீட்படைய வேண்டும் என்ற ஆவல், விருப்பம் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக எல்லா சடங்குகளையும் குறைவர நிறைவேற்ற மனமுவந்தார் அன்னை மரி. அன்னை மரியாவின் இந்த மற்றற்ற பிறரன்பை உணரும் நாம் அவரையும் அவர் பெற்றெடுத்த அன்பு மகனாம் இயேசுவையும் நேசிக்காமல் இருக்க முடியுமா? எனவே எந்நேரமும் எதை செய்தாலும் நமது நன்மையை முன்னிறுத்தி நம்மீது கொண்ட அன்பினால் செய்யும் அன்னையை நாமும் எந்நேரமும் அன்பு செய்து வாழ்வோம். 16ஆம் நாள் ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள கன்னிமரியே, உம்மை மகா அன்புக்கு பாத்திரமான மாதா என்று கிறிஸ்தவர்கள் வாயார அழைக்கும்போது எங்கள் உள்ளம் பூரிப்படைகிறது. அனைத்து மாந்தராலும் எவ்விடங்களிலும் நேசிக்கப்படும் எங்கள் அன்பு தாயே, அரசர்களுக்கெல்லாம் அரசரான இறைவன் உம்மை தமது அருட்கொடைகளால் வரங்களால் நிரப்பி உம்மையும் அதிகமாய் நேசித்து உமது வழியாக எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை குறித்து உம்மை நாங்களும் அளவு கடந்த விதமாக நேசிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்கள் உலகியல் வாழ்வில் பல வேளைகளில் மற்ற மனிதர்களை அன்பு செய்யும் அளவிற்கு உம்மீது அன்பு காட்ட தவறிவிடுகிறோம். எனவே அன்னை மரியே, இத்தருணத்தில் எங்கள் இதயத்தையே உம்மிடம் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம். அதில் நீர் அனுசரித்த தாட்சி, கீழ்ப்படிதல், பிறரன்பு ஆகிய பண்புகளை விளைவித்து நாங்களும் உம்மை போல தாட்சியுடன் இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழவும் பிறரன்பு அன்பு செய்திடவும் வேண்டிய வரங்களை பெற்று தந்துள்ள மன்றாடுகிறேன். ஆமென். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். எங்கள் அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். பிற சமயத்தவரிடம் இயேசுவை குறித்து பேசி அவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தலாம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. ஜெபமாலை பக்தியை பரப்பிய புனித டொமினிக்கன் வாழ்வில் நிகழ்ந்த இந்த அறிகுறியானது ஜெபமாலை எத்தனை வல்லமையுள்ள ஜெபம்! அது அலகைகளை விரட்டும் ஆயுதமாக செயல்படுவதை அறிந்து கொள்ளலாம். ஐரோப்பாவில் கர்கசோன் என்ற நகரில் புனித டொமினிக் மறையுரையாற்றி கொண்டிருந்தார். அச்சமயத்தில் அவரிடம் ஒரு மனிதரை அழைத்து வந்தார்கள். அலகை அந்த மனிதரிடத்தில் வந்து குடிக்கொண்டு அவரை அலகழித்தது. அவர் அன்னை மரியாவுக்கு உகந்த ஜபமாகிய 153 மணி ஜபமாலையை ஆகாது, அது தேவையில்லை என்று பேசினார். புனித டொமினிக் அந்த தீய ஆவி அம்மனிதர் மீது ஆவேசம் கொண்டிருந்ததால் அவர் அதனை நோக்கி, இயேசுவின் பெயரால் தாம் இதுவரை 153 மணி ஜபமாலை குறித்து போதித்தது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை குறித்து வெளியரங்கமாக பதிலளிக்கும்படி கட்டளையிட்டார். இயேசுவின் பெயரால் கட்டளையிடப்பட்டதை கேட்ட தீய ஆவி அம்மனிதரின் வாய்மொழியால் உரத்த சத்தமாக, டொமினிக்கே, இவ்விடத்தில் சூழ்ந்து நிற்கும் கிறிஸ்தவர்களே, நான் இப்போது கூறப்போவதை கவனமுடன் கேளுங்கள். டொமினிக் அன்னை மரியா குறித்தும் 53 மணி ஜபமாலை ஜெபிப்பது குறித்தும் உங்களுக்கு கற்பித்தது அனைத்தும் மிக சரியானவையே. மேலும் அன்னை மரியாவை வணங்குபவர்களை எந்த ஆபத்தும் தீண்டாது என்பதும் உண்மையே. என்னாலும் அன்னை மரியாவை பக்தி செய்பவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாது. ஒருவேளை
பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இறைவனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அன்னை மரியாவை நோக்கி 153 மணி ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்பார்களானால் அவர்களது இறப்பின் வேளையில் அவர்கள் அன்னை மரியாவின் உதவியால் மனமாற்றம் பெற்று தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று விண்ணகம் செல்வார்கள் என்ற செய்தியை உங்கள் முன் சொல்ல வேண்டும் என்று இறைவன் எனக்கு கட்டளையிட்டு அனுப்பியிருக்கிறார் என்று கூறியது. அலகை இவ்வாறு சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அனைவரும் மலைத்து போயினர். மக்கள் எல்லோரும் புனித தோமினிக்கிடம் அந்த மனிதரிடமிருந்த அசுத்த ஆவியை துரத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 153 மணி ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த மனிதரிடமிருந்த ஏராளமான அலகைகள் வெளியேறின. ஒவ்வொரு அருள்நிறை ஜெபத்திற்கும் ஒரு அலகையானது நெருப்பு தணல் போன்று வெளியேறி ஓடி போயிற்று. ஜெபமாலையின் முடிவில் அந்த மனிதர் அறிவு தெளிவோடு அமைதியான தோற்றத்துடன் அங்கு அமர்ந்திருந்தார். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மக்களும் மற்றவர் வாயிலாக இந்த அருங்குறியை குறித்து கேள்விப்பட்ட மக்களில் அநேகரும் மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். எனவே கிறிஸ்தவர்களாகி நாமும் நமக்கு அலகை எவ்விதத்திலாவது தீங்கிழைக்க முயற்சித்தால் அன்னை மரியாவின் அடைக்கலத்தை நாடுவோம். ஜெபமாலையை நமது ஆயுதமாக ஏந்தி அலகையை விரட்டியடிப்போம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியே மன இருளின் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே, நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். கல்வாரி மலை மேலே நெஞ்சும் கவித்தாயே அம்மா. தேவனவன் அருட்கரம் பூவுலகின் அடைக்கலம். கோடி மின்னல் மின்னுதே உந்த புகழ் சொல்ல சொல்ல பூமியே